ஹாய், இந்த வீடியோவில் மண்பானையை வச்சு தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முழு கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கோழியை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, கர்டு, இப்போ நம்ம சிக்கனை ஃபுல்லாக அங்கங்கே நல்லா கீறி விட்டுப்போம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சிக்கன் ஃபுல்லாக நம்ம நல்லா தடவிட்டு உள்ளே போகிற அளவுக்கு நம்ம தடவுறோம். ஒரு லெமனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதை நம்ம அங்கங்கே உள்ளே வச்சு விடுவோம். இப்போ சிக்கன் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மசாலாவோட ஊறட்டும். அரை அடிக்கு ஒரு குழி நம்ம தோண்டிப்போம். அடுத்து சிக்கன் வெயிட் தாங்குற அளவுக்கு நம்ம 1.5 அடி சைஸில் ஒரு குச்சி எடுத்து அதை நம்ம ஊண்டி வச்சுப்போம். கீழே நம்ம வாழை இலையை வச்சுருவோம். அடுத்து கோழியை குச்சியில் வச்சு பானையை வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம கோழியை குச்சியில் நல்லா சொருகி பானையை வச்சு கவுத்தி வச்சுருவோம். இப்போ பானையை சுற்றிலும் விறக வச்சு தீ வச்சு விடுவோம். 20 மினிட்ஸ் அந்த விறகுல உள்ள தீயில சிக்கன் வேகட்டும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் அந்த கங்கு இருக்கும் இல்லையா, அதில் வந்து குக் ஆயிரும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம்னா அருமையாக சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவரோட மண்பானை தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை மயனஸோட சேர்த்து சாப்பிடுங்க. மயனஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.